மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் இருக்கிறேன் என்ற ஒரு பதிவு செய்வதற்காக இந்த ஆட்சி 3 மாதம் ஆகின்றது, 2500 கொடுக்கவில்லை, சிலிண்டர் கொடுக்கவில்லை, அது கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ எழுந்திருச்சு திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்போ எதிரணியில் இருக்கீங்க, நீங்கள் குற்றமுறை எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு புகழ் பாடுவீங்கன்னு நாங்கள் நினைக்கல. அது எதிரணியில் இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதது போல் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறார்கள். இப்போது நிதி நிலையம் எப்படி இருக்கின்றது? திமுக 100% வாக்குகளை நிறைவேற்றி விட்டதா? 3 மாதம் தானே ஆகின்றது. நிதி நிலைமை பற்றி நன்றாக தெரியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து நிதிநிலை சீராகி மக்களுக்கு தேவையான அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவார் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள்.